இன்னைக்கு சுட சுட சாதம், சிறுபருப்பு சிறுபருப்பு போட்டு சாம்பார். நான் எப்பயுமே துவரம்பருப்பு தாங்க போடுவேன். ஆனால் என்ன தெரில, இப்போலாம் சேரவே மாட்டேங்குது. ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு பாசிப்பருப்பில் அப்படி எந்த இதுவுமே கிடையாது. ஒரு சிலருக்கு அது அக்செப்டபுளாக இருக்கும் பாடி, சில இது ஏற்றுக்காது. ஸோ நான் இப்போலாம் பாசிப்பருப்பு சாம்பார் தான் வைக்க ஆரம்பிக்கிறேன். காய்கறி நீங்கள் சைட் டிஷ் எதுவும் பண்ணலைன்னா தயவு செஞ்சு குழம்புல அதிகமாக எல்லா காயுமே சேர்த்துருங்க. நம்ம அதில் சாப்பிட்டுக்கலாம். அதுவும் இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷெல்லாம் வச்சு செஞ்சு ஸ்கூலுக்கு போகிறது ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி ஊறுகாய் வீட்டில் செய்யுங்க. இதெல்லாம் நான் அந்த லெமன் ஜூஸ் பண்ணுறப்ப லெமன் சாதம்லாம் கட்டி கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நீங்களே கம்மியாக தான் இருக்கும், பரவாயில்ல, அதை வச்சு ஊறுகாய் பண்ணுங்க. மனம் உண்மையிலே சொல்கிறீங்க செம. உப்பு, பெருங்காயத்தூள் போடுங்க. சீசனிங் பண்ணுறப்ப அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், இவ்வளோ தாங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்மளே வச்சு